ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் நம்ம லட்சுமி நாராயண உடந்தையாக இருந்து செயல்பட்டு நெமிலியை சேர்ந்த ஜெகனனோட அப்பா இறந்துட்டதுக்கு பரோலில் நம்ம ஜெகன் இறுதி சடங்கில் கலந்துக்கிட்டார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்துக்கு மிகப்பெரிய ஒரு குரூப் சுற்று போட்டாங்க. பட் அந்த குரூப்லேருந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணாங்க. அவனை இன்றைக்கி தூக்கி ஒரு செஞ்சு விட்டுணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்தாங்க. அப்புறம் பேசி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அவன் ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிருந்தான். அதனால் அவனை தூக்கி எந்த சம்பவம் செய்ய முடியாது போயிடுச்சு மக்களால். அதே போல் நம்ம ஜெகனை பெரிய சம்பவமாக செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் இந்த இவன் பரோலில் வெளியே வந்ததுனால அதில் கூட ஒரு ஒருத்தர் 2 பேர் போலீஸ் கூட வந்திருப்பாங்க. அதனால் ஒருத்தர் 2 பேர்லாம் அடித்தா அவனையும் கைது பண்ணுவாங்க. அதனால் மக்களாக அவனை நல்லா கூடையில் வாரி நல்லா கும்மிக்கு எடுத்துடலாம், நல்லா கும்மி எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மக்கள் நல்லா திரண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இறுதிச் சடங்கு எல்லாம் முடிவிட்டோம். அப்புறம் சடங்கு கடைசியில் ஒரு காரியம் கரமாந்தரெலாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் அவனை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்குறாங்க. தனசேகர் ஹரிதாஸ்லாம் வந்தானா இல்லையான்னு தெரில. அந்த இடத்துல முன்பின்னு தெரியாமல், அதான் முன்னுது பின்னுது தெரியாமல் அவன் மூஞ்சி முகலாம் பேத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் ரொம்ப வெறி கொண்டு இருந்தாங்க. அந்த சுற்றுப்பட்டு மக்கள் ஜனங்களாம் ஒரு 2-3 பேர் என்கிட்ட இந்த விஷயத்தை கால் பண்ணி பேசினாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. சார், ஏகப்பட்ட கூட்டம் பிரச்சனையாக ஆச்சு. அவனை சண்முகத்தை சுற்றி ஏற்றி செருப்பு எடுத்து அடிக்கலாம், சுற்றி அவனை சுற்று போட்டு அவனை பெரிய செருப்பால் அடிக்கலான்ட்டு மக்கள் மிக வெறி கொண்டு இருந்தாங்க சண்முகம் மேலே. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சண்முகத்தோட மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட எத்தனா கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட் அவன் பண்ணாமே விட்டான். அவனுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப குறைக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆஃபீஸில். அவன் இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் ஒரு ஏஜென்ட் ஆகி பெரிய அமௌண்ட் அவனுக்கு கொடுத்ததுனால அந்த அமௌண்ட்டுக்கு மேலே பண்ணாமல் அவன் பெரிய சக்ஸஸ் பண்ணி அதில் எல்லா பணத்தையும் தேக்கி பயங்கரமாக சொத்து சேர்த்து ஒரு சில ஆளுங்களுக்கு அந்த பணத்தை அவனுக்கு திருப்பி கொடுக்காத போனதுனால இப்போ நான் ஆகிப்போச்சு, அவனுக்கு மிகப்பெரிய அவன் ஓடி ஒளிகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அப்பா சாவுக்கு இப்போ அவங்க அப்பா சாவுக்கு ஓடி ஒளிகிற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் மனைவி மக்கள்லாம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த சாவான்ட்டு தான் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட க்ரௌட் ஆகிப்போச்சு. சண்முகத்துக்கு மிகப்பெரிய அடுத்து பாடி நம்ம அவங்க அப்பனுக்கு அப்புறம் அடுத்த பாடி நம்ம சண்முகம் தான் ஆவாருன்ற மாதிரிலாம் பெரிய பிரளயமாக இருந்தது அந்த ஏரியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜெகனுக்கு ஜெகன் பாடி ஆவார் அப்படி இல்லை போலீஸ் பாடி கடை போவார் அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. இல்லைனா நம்ம ஜெகனுக்கும் மிகப்பெரிய சம்பத்தை செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க மக்களை. ஏன்னா அவ்வளோ மக்களில் கொண்டு குவிச்சிருக்கிறான் இவன். இவங்க அப்பா சாவுக்கு மட்டுமே இந்த க்ரௌடு பார்க்கலாம். இவன் ஏகப்பட்ட க்ரௌடு இவனை சுற்றி அவன் ஆள் அங்கே போலீஸே இல்லை அப்படின்னா இவனை பீஞ்சு உதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ சொத்து வச்சுக்கிறான். அந்த சொத்து விற்றுட்டு தாராளமாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவன் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து 500 crores இருக்குது, 500 கோடி இருக்குது, அந்த 500 கோடி எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்குலாம் ஒன்றுன்னு கிடையாது. அது ரொம்ப பொய்யான விஷயம். இது எப்போ நடந்த கதை, எப்போ போன கதையை இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற கதையா இவர் நேற்றுக்கு கிண்டலாக கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் நடக்காது. சண்முகத்தோட சொத்து விற்றாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜெகனோட 25% பிரச்சனை முடிஞ்சிடும். அந்தளவுக்கு கோடிக்கணக்கில் அவங்ககிட்ட சொத்து இருக்குது. அதனால் அங்கே இருக்கிற சண்முகங்கிட்ட அங்கே சுற்றுப்பட்டு கிராமத்தை எல்லாரும் பணப்பாக்கத்து, அதான் நெமிலி சுற்றி பணப்பாக்கம் அந்த பக்கம் இருக்கிற நிறைய ஒரு கிராமம், ஒரு 7-8 கிராமம்லாம் இருக்குது. அந்த கிராம மக்கள்லாம் ரொம்ப வெறி கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு சண்முகம் இவ்வளோ நாளும் அவன் ஊரில் ஆளே கிடையாது. யார் ஹரிதாஸும் ஆளே கிடையாது இல்லையா. அவனா கூட இவன் செட்டு சேர்ந்துக்கிட்டு அவன் சென்னையில் போய் எங்கேயோ பதுங்கி இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் சாவுக்காக தான் எட்டி பார்த்துருக்குறான். அந்த எல்லாம் ஈமச்சடங்கெலாம் மூடிட்டோம். அவனை பிடிச்சி நல்லா கோய் மாரி அவனை பிடிச்சி எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி, அடுத்து குழம்பு வச்சிடலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க. கோய் இந்த ஈமச்சடங்கு முடியத்துக்குள்ளே இவனுக்கு ஈமச்சடங்கு வந்துடும் போலுக்குது. மக்களோட வெறி கொண்டு இருக்கிறது பார்த்தா ஜெகன் அதே போல் மறுபடியும் பரோலில் எட்டி பார்த்துட்டு ஈமச்சடங்கு முடிஞ்சுன்னு கூடவே இருப்பானா, இல்லை கிளம்பி போயிடுவானா, இல்லை கிளம்பிட்டானான்றது தெரியல. என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலை நண்பர்கள், அவங்க யாரும் அங்கே இருந்த மக்கள். இதில் தனசேகரன்ற டெத்து பார்த்துட்டு போனானா, இல்லை அவனுக்கு நம்ம ஹரிதாஸுக்கெலாம் நியூஸ் அனுப்பிச்சிக்கிட்டு அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தானான்னு தெரியல. மக்கள் யாரும் இந்த விஷயம் தனசேகர் பார்த்தீங்களான்னு கேட்டேன். அந்த பொறிக்கு ஏன் சார் இவ்வளோ பேசுகிறீங்களா, நிறைய பேர் என்கிட்ட கேள்வி எழுப்புனாங்க, ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஏன் சார் நீங்கள் வரலீங்களா,
நீங்கள் ஜெகனை வந்தால் ஒரே ஒரு அருவாள் அறுத்து போட்டுட்டு இருக்கலாமே நீங்கள் அப்படின்னாரு. ரொம்ப வீரமாக பேசுனீங்களே அப்படின்னாரு. ஐயா வசனம் தாங்க வீரமாக வரும், நேச்சுரலாலாம் வந்தோம்னா அப்புறம் நம்ம என்றைக்குன்னு கொடுக்க முடியாதுன்னு, இந்த பணத்தை நம்ம கொடுக்க முடியாதுன்னு முடிவு எடுத்த பிறகு நம்ம தனசேகர் செய்யலாம், ஜெகனை செய்யலாம். அதுக்கெல்லாம் கால நேரம் வெயிட் பண்ணி நம்ம பொறுமையாக இருக்கிறோம். நம்மளால் பணம் கொடுக்க முடியாது, நம்ம தோற்றுட்டோம் வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும்போது கண்டிப்பாக இவனை நம்ம அந்த செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, நாங்கள் வர வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்வோம். அதனால் நீங்கள் வந்து பணம் கேட்குற மாதிரி வரலாமே அப்படின்னா, பணம் கேட்குற மாதிரி வரா மாதிரி இருக்குது. இந்த தேவடியாமானவங்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பணம் கேட்டு அவனுக்கிட்ட ஐயா பணம் கொடுங்க அப்படின்னு சாமின்னு கையாந்துற மாதிரி இருக்குது அவனுக்கிட்ட. இனிமேல் எல்லாமே உங்கள் வீச்சு தான், செய்கி சும்மா பேச்சே கிடையாது, மொத்த வீச்சு தான். ரஜினி சார் சொல்லுவார் ஒரு டைலுக்கு, மொத்த பேச்சுக்கு சில நாட்களுக்கு மேலே மொத்த பேச்சே கிடையாதுரா, மம்மால வீச்சு தாண்டா அப்படின்ற மாதிரி. அதனால் இனிமேல் கொடுலாம் பணம் கொடுறா சாமி, எங்கிட்ட வாங்கினியே பணம் 5.5 கோடி எங்கே சாமி அப்படின்னு கேட்குறதுலாம் கிடையாது. மொத்த அவனை வீச்சு எடுக்கும்போது சாமி என் கைத்து வைக்காதே சாமி, எனக்கு விட்டுரு சாமின்ற கதறணும். இல்லைன்னா அப்படியே அவர் வேற மரணம் அடையணும் உங்கள் அம்மா தனசேகரன்றான். அப்படி இல்லைன்னா அவன் புள்ளையோ அவன் பொண்ணு அவங்க 2 பேருக்கு பெரிய செஞ்சோம்னா அப்படியே துடிச்சு பண்ணணும். அந்த மாரி அவன் சம்பவத்தை செஞ்சு ஒன்று போரிக்கு பையன் தேவடி அம்மாவன் 4-5 வீடு வச்சுக்கிறாங்க. அப்படியே கோகுலம் சிட்ஸில் 20 லட்சம் 5 லட்ச ரூபாய் 3 லட்ச ரூபாய் கடன் பண்ணி ஒரு வீடு கூட வைக்காமல் பண்டார தேவடியாப்பா எனக்கு 1 ரூபா கூட கடன் இல்லாத நான் ஒன்று கொடுக்குறேன்டா உங்கள் கடனை கொடுக்குறான்னு சொல்லி என்கிட்ட பணத்தை வாங்கினான். கடனை கொடுக்கும்போது கூட என்னை நல்லா உட்கார வச்சு நல்லா ஏமாத்தினான். போரிக்கு பண்டார தேவடியாமா மதன கோபால் போல் காஞ்சிபுரத்து அந்த தேவடியாளுக்கு பிறந்த பையன். ஆனால் இவன் வாழ்க்கையில் என்ன உருப்பிடவே மாட்டாங்கம்மா. இன்னும் இவங்க அப்பன் சாவுற மாதிரி இன்னும் இவன் வீட்டில் இவன் மொண்டாட்டி சாவா, எத்தனை பேரையும் இறப்பு ஏற்படும் வாழ்க்கையில். சுற்றி அரசன் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேதனையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நடந்து தீருன்றது இறைவனோட சாட்சியும் சம்பவமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த விஷயத்தை. என்ன ஒன்று எவ்வளோ வயிறு எரிஞ்சாலும் எவ்வளோ நடந்தாலும் பட் நம்மளோட இப்போ தவிச்சு வாங்கி தண்ணி கிடைக்குமா அப்படின்றது தான் மக்களோட மிகப்பெரிய ஆதங்கமான செயல். எவன் வீட்டில் எவன் ஏத்தானா, எவன் வீட்டில் நெருப்பு எரிஞ்சானா, எவன் வீட்டுக்கு கஞ்சி கிடைக்கணுமாடா அப்படின்றது மக்களோட ஆதங்கம். நீ போய் அவன் பொண்டாட்டினா கொல்லு, அவன் வந்து உன் பொண்டாட்டினா கொல்லுண்டா, ஆடா கருமாந்திரம் பிடிச்சிங்களே எங்களுக்கு பணம் வேணுமாடா அப்படின்ற மாதிரி மக்களோட ஆதங்கமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப மன நொந்து போயிருக்கிறாங்க. ஒரு சிலர்லாம் நிறைய பேர். ஸோ இறப்பு வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம அது ஒரு இறப்பில் போய் ஒருத்தரை பார்த்து செத்தாண்டான்னு சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுதான் தர்ம முறைப்படி நம்ம ஒரு மனிதனோட மிகப்பெரிய அறிவு படித்ததே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்படியா அந்த கொடுமையான ஆளாக இருந்தா அப்படின்னா கூட இந்த இறப்போட சாபம்னு நம்மளை சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறந்த சம்பவத்துக்கு கூட நம்ம போய் ஒரு மாலை வாங்கி போடணுன்றது நம்ம மனிதனோட மிகப்பெரிய கடமை. ஆனால் அப்படி துடிக்க வச்சுட்டான் மக்களை. பட்டு இவங்களோட கருணை அடிப்படையான பேச்சுக்களும் நம்ம சொற்களும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சொல்லக்கூடாது முடியல இருக்கிறோம். கருணையான சொற்கள் இருக்கணும். அடடா போயிட்டானே, அடடா நமக்கு எவ்வளோ பண்ணாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியாத சூழ்நிலை மக்களை தள்ள விட்டாங்க எல்லோரும். ஒருத்தர் சந்தோஷம் அவன் வீட்டில் ஒரு பெரிய இப்போ நானே சொல்கிறேன் பாருங்கள், இவன் பொண்ணும் இவன் பையனும் எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னா, இவன் சொத்து சேர்த்து வச்சுக்கிறான் இல்லையா, அந்த பாவத்தோட சொத்துல அவங்க தானே அனுபவிக்கிறாங்க. பட்டு அப்போ நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இவங்களை கொல்லணும், இவனை சாவடிக்கணும், முதல்ல அவன் கொண்டாடி சாவடிக்கணும் அப்படி எவ்வளோ கொடுமையான செயல் செஞ்சுருக்கிறானுங்க. அந்த வார்த்தைக்கு நம்மக்கிட்ட இந்த வெளியே வருது பாருங்கள். மனிதனோட கருணையோட மனசு போய் மிருகத்தோட குணம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த பொறிக்கு பசங்க அப்படி பொதுமக்கள்கிட்டேருந்து அப்படியே பணத்தை மிருகம்தான் வந்து அதனோட பசிக்காக தன் இனத்தை விட்டுட்டு கண்டபடி போய் வேட்டையாடும். ஸோ மானை வேட்டையாடும், கழுது புலி வந்து சிங்கத்தை வேட்டையாடும், சிங்கம் கழுது புலி வேட்டையாடும், முதல்ல சிங்கத்தையே வேட்டையாடும், சிறுத்தை முதலி வேட்டையாடும், யானை மாற்றி வேட்டையாடும். எது மிருகுங்க. ஆனால் மனிதன் தான் மனிதனையே ஏமாற்றி வேட்டையாடுறான். புரியுதுங்களா. அந்தந்த இனத்துக்கு அந்தந்த மானை தின்னாது, சிங்கம் தின்னாது, கழுது புலி கழுது தின்னாது, சண்டை போட்டுக்குமே தவிர ஆனால் தின்னாது. ஆனால் மனுஷன் மட்டும்தான் மனுஷனே ஏமாற்றி அப்படியே திருடி படைக்கட்டும். கோடியாக பணத்தை வைத்துமே அவங்க தின்ன போகிறானுங்களா என்னான்னு தெரியல. எப்படியா மாதம் பண்ணுங்க
கோடி கோடியாக தின்ன போகிறானுங்களா தெரியல. மனுஷனை ஏமாற்றி மிருகத்தை விட கொடியவனாக மாறி அவன் பக்கத்தில் மிருகனா அது பசிக்காக அவன் அதை போய் வேட்டையாடி தின்னுட்டு கம்முன்னு போட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இவனுங்க அதை விட கொடியவனுங்க. மிருகத்தை கூட நம்பி நீங்கள் அது கூட கொடுக்கல, எப்பயோ ஒரு டைம் பசிக்காக நம்ம தின்னுடும். ஆனால் மனுஷன் அவன் முன்னாடி மனுஷன் நிற்கிறான்னா இவன் எப்போ நம்மளை கொத்த வருவானே தெரியாது. அந்தளவுக்கு நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை கோடிக்கணக்கில் கொண்டு குவிச்சிட்டானுங்க பார்த்தீங்களா. ஆனால் இதில் ஏமாற்றணுங்க எல்லாமே நம்ம கூட இருந்தவனுங்க, நம்ம பக்கத்தில் இருந்தவங்க, நம்மளை தெரிஞ்சுங்க. இப்படி தான் இவனுங்களுக்கு ₹1 ₹2 ஆசைப்பட்டு இந்தமாரி ஒரு சிலரில் நம்ம என்னை எடுத்துக்கின்னா எதை செய்ய இவங்க நல்லா இருந்துருவாங்களா, அவங்க நல்லா இருந்துருவாங்களான்ற ஒரு அடிப்படையில் சேர்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம தனசேகரன்ற தேவடி அம்மாவெலாம் அது ₹1 ₹2 எத்தனா கூட பரவாயில்ல. அவனுங்களோட ₹1 ₹2 எடுக்காது எத்தனையோ ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்குறானுங்க. அது ₹1 ₹2 எடுத்துகிட்டு ஏஜென்ட்டு என்ன மாதிரி எடுத்துக்கணும்னு இருக்கிறாங்க. ஆனால் 20% வாங்கி 7% கொடுத்துட்டு 13% நம்ம தின்னுக்கிறான்ற தேவடி அம்மா அப்படின்னா நீங்கள் அதை அவனை நீ என்னன்னு சொல்ல முடியும்? அந்த கடனை நீங்கள் முழுசாக பொறுப்பு எடுத்து அவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ₹1 கூட நான் கடன்லாம் கூட நான் சாக மாட்டேன் சொன்ன தேவடி அம்மாவும் தான் நம்ம தனசேகர் காஞ்சிபுரத்தில் வந்து மதன கோபால புள்ள தாம்லா தெருவில் ஒரு 1ஆம் நம்பர் லக்காடி தேவடியா பையனை வந்து இந்த பணத்தை ஏமாற்றிட்டான். அப்படியே மக்கள் வந்து மனுஷனை ஏமாற்றி ஏய்ச்சி அப்படி பிடிங்கி தின்ன சொல்லுது இவனுங்களை. அப்படி தின்னு கொடுமையான நம்ம மிருகத்துக்கிட்ட இருந்து மட்டும்தான் இந்த குணம் வந்தது. ஆனால் இந்த தேவடியா மாதம் இந்த மனிதர்கிட்டே அந்த குணம் இருக்குது பாருங்கள். பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கும் இப்போ இவன் ஏமாத்தணும் நம்ம மக்களை ஏமாத்தனோட பாவம் இவனுங்களை எங்கே போனாலும் சுற்றி அடிக்கும். எவன் கட்டி வச்சு எவன் மூஞ்சி மோக்கிற தெரியாது, அடிப்பான் பின்னி எடுப்பான்னு தெரியாது. யார் நம்ம தனசேகர், ஹரிதாஸ், ஜெகனோட தம்பி சண்முகம், சௌரி, வெங்கடேசன்றவன், சங்கர்ன்றவன், ஜெயவேலுன்றவன், மின்மினி சரவணன், எங்கே பார்த்தாலும் இவனுங்களை ஊர் உள்ள வெளி வந்து எவனா கண்ணில் பார்த்தாலோ. ஆனால் மக்கள் எல்லோரும் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட விஷயமா நீங்கள் போய் இவனுக்கிட்ட நீங்கள் பணத்தை கேட்காதீங்க. எந்த ஏஜென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட விஷயமா கிடையாது. கும்பலாக போய் கேளுங்க. 50 பேர் 60 பேர் பணத்தை போயிட்டு முதல்ல முன்னும் பின்னு தெரியாது அடித்து அவனை மூஞ்சி மோக்கரெலாம் ஒடிச்சு விட்டு அப்புறமா பணத்தை கேளுங்க. அது ஒரு முறைலாம் செய்யக்கூடாது. பார்க்கும்போதெல்லாம் மூஞ்சி மோக்கெல்லாம் பேர்த்து அவனை ஹாஸ்பிட்டல் அனுப்பி மூஞ்சி மோக்கெல்லாம் பேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்னான்னு கேட்டேன்னா பணத்துக்காக கேட்க வந்தாங்க, அடிச்சிட்டாங்க. யாரும் என்ன ஏதோ அடித்தாலே தெரியக்கூடாது. 60 பேர் 70 பேர் அவன் கம்ப்ளைண்ட் எங்கன்னா போய் கொடுத்தா எங்கள் பணத்துக்காக வந்தான், எங்களை அடிக்க வந்தால் நாங்கள் அடிச்சுட்டு போய்கினே இருக்கோம். அவ்வளோதான். தனசேகரன்றோம் அப்படி தான் சொல்லுவான். இப்போ நான் போயிட்டு அவங்ககிட்ட பணத்தை கேட்குறேன்னு வச்சுக்கலாம், பணத்தை கொடுறான்னு கேட்டால் முதல்ல அவன் என் நடிக்கிறதுக்கு வருவான். முதல்ல பணம் வந்து நாங்கள் கொடுத்தாங்க, எங்களை கொலை பண்ண வந்தாங்க, என் வீடியோவில் எடுத்து காட்டுவான். முதல்ல அவன் பொண்ணை தூக்குறேன்னு சொல்லிக்கிறேன், அவன் பையனை தூக்குறேன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி தூக்குறேன்ட்டு முதல்ல இவனை தூக்குறேன்னு, அப்புறம் அவன் ஒன்றை பொண்டாட்டி தூக்குறேன்னு, அப்புறம் அவங்க ஒன்றை பசங்களாம் தூக்குறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் மெயினாக அவன் ஒன்றை பொண்டாட்டிக்கு தான் இப்போ மிகப்பெரிய ஸ்கெட்சி போட்டு வச்சுக்கிறது. ஏன்னா அவன் முதல்ல அவங்களுக்கு ஒன்றுனா இவன் குடுக்குடுன்னு ஓடுவான். அவன் ஒன்றை பொண்டாட்டிக்கு ஒன்றுனா இவன் ஓடுவான், முதல்ல ஓடுவான் இவன். அந்தமாரி இவன் சொம்பு தூக்கி பையன் அவன் ஒன்றும் பையன் அப்படி கால் வஞ்சி போச்சுன்னா இவர் போய் குடுக்குடு போய் ஹாஸ்பிட்டல் போய் பத்துக்குன்னு இருப்பான். அவனுக்கு முன்னாடி போய் இவன் போய் பத்துக்குவான். கை கால் உடஞ்சி போச்சுன்னா இவன் போய் குடுக்குன்னு போய் பத்துக்குவான். அந்தமாரி எச்சப்பொறிக்கு போட்ட பையன் தனசேகரன்றவன். அதனால் வந்து இந்த கேஸ்லாம் போய் இவன் கொடுப்பான். இங்கே பாருங்கள், அதனால் என்ன அடிக்க வந்தோன்னு இவனை போய் நம்ம பணம் கேட்கறதுக்கு போனேன். அதனால் நீங்கள் வந்து இப்போ 2 பேர்லாம் போய் பணமே கேட்காதீங்க. அவனுக்கு பெரிய பிரச்சனை. 10-60 பேர் போய் 50 பேர் 150 பேர் போய் கேட்டிங்கன்னா கேஸே பதிவாகாது. 150 பேர்லாம் பிடிச்சி அவனும் பணத்தை கொடுக்கறதுக்கு வந்துங்க பூச்சி கட்டி போட்டு அவனை அடிச்சு கூடையில் வாரி கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ எதுவுமே இவனை மறுபடியும் அவனை தான் தூக்கி உள்ளே போடுவாங்க. யார் சண்முகத்தை பிடிச்சி உதவாதுன்னு 60 பேர் 50 பேர் அடிச்சிங்க அப்படின்னா நம்ம கேஸ்லாம் கேட்க மாட்டோம். பொதுமக்களாக போய் பணத்தை ஏமாற்றணும் போய் அடிச்சிங்கன்னா கேஸ்லாம் உங்களை 150 பேரில் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அடிச்சுட்டாங்களா முடிஞ்சு போச்சு, பிடிச்சி நாங்கள் கட்டி போட்டு வச்சுக்கின்னு வந்து பிடிச்சி மோங்கடா பொட்ட பசங்களாம் நாமளே போலீஸ் திட்டலாம். உங்களுக்கு தான் பிடிக்கிறதுக்கு துப்பே கிடையாதாடா. 1ஆம் நம்பர் தேவடியா பசங்களாக இருக்கிறீங்களா, லஞ்சத்தை வாங்கி தின்ற தேவடியா பசங்களாக இருக்கிறீங்களா. அதனால் நாங்கள் பிடிச்சி வச்சு 60-70 பேராக பிடிச்சி அவனை கட்டி வச்சுக்கிறோம். அதனால் நீ வந்து பிடிச்சி போனா இவங்ககிட்ட இவ்வளோ எத்தனை கோடி கொடுத்துருக்குண்டா, அது இல்லைனா நீ ஒன்றும் கேட்க தேவையில்ல, நீ ஒன்றும் பிடுங்க தேவையில்ல, போடா புறம்போக்குன்னு சொல்லி திட்டி அமைச்சிடலாம். ஒன்று இது கேளு, இல்லைனா நீ மூடிக்கின்னு போடா அப்படின்னு சொல்லி அமைச்சிடலாம். 60-70 பேர் 100 பேர் நீங்கள் ஒன்றா நின்று ஜெயிச்சு போராடணும் அப்படின்னா இந்த லஞ்சம் வாங்கி தோன்ற பசங்களாம் மயிருக்கு சமானம். நம்மளுக்கு போடாட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். 60-70 பேராக சேர்ந்து போராடணும் அப்படின்னா இவனுங்களாம் மயிருக்கு சமானம் நம்மளுக்கு அப்படின்றது தான் நம்ம மக்களாக இருந்து நம்ம அது ஒன்றா சேர்ந்து அங்கே இருக்கிற நீங்கள் முதல்ல இங்கே சண்முகத்தை டார்கெட் வச்சு அவனை 60-70 4-5 பேராக போய் கேட்காதீங்க. இது வந்து தனிப்பட்ட என்னோட கருத்தை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இதனால் நான் என் உயிர் போனால் கூட அதை பற்றி அது ஒன்றுத்துக்கு எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் போயிட்டு மக்கள் எல்லோரும் 60 பேர் 70 பேர் நீங்கள் பணத்தை கொடுத்துங்க 10 பேர் இவங்க 70-80 பேருக்கு போகணும்.
எல்லாரையும் ஒன்று திரட்டி தான் போய் செஞ்சாகணும் இந்த வேலையை. தனிப்பட்ட நபராக நீங்கள் போயிட்டு பூனையாட்டம் போய் கேட்குற வேலைலாம் இனிமேல்லாம் கிடையவே கிடையாது. தனசேகர் வீட்டாண்ட போயிட்டுலாம் நம்ம போய் கேட்குற வேண்டியதுலாம் இல்லை, மொத்தமே வீச்சு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறீங்களா. அது நம்ம இறுதி முடிவு. நம்ம அவனை போய் போராடிய நாட்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் கூடலாம் அவங்கள்ட்ட போராட்டலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அவருக்கு சம்பவம் தான். அது ஒரு நாள் இருக்கும். மக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜெகனே, ஹரிதாஸ், நம்ம சௌரி, சரவணன் இவங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் போய் நின்று கேட்டுக்கலாம் இருக்கிற வேண்டிய வேலை கிடையாது. எடுத்து எழுப்பில் பணம் வந்துடுமா அப்படின்னா மொத்தம் 60-70 பேரை போய் சம்பவத்தை பண்ணுங்கள். எப்போ நடந்தாலும் அது சம்பவமாக பண்ணி விடுங்க. அது மட்டுமே அதுக்கு உண்டான ஒரே சொல்யூஷன் இது ஒன்று தான். அரசாங்கமே வந்து கேட்டால் கூட பணத்தை வாங்கினா கட்டி வச்சுக்கிறீங்க, இவ்வளோ துண்டு ஏமாற்றி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். நீ வந்து என்ன கேட்குற கொண்டலாம் இது சட்டப்படி தப்புன்னு சொல்லுவானுங்க. யார் அடித்தாங்களோ கொண்டாங்களோ 70-80 பேரில் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். ஏங்க நாங்கள் பணத்தை கேட்க போனோங்க, அதுதாங்க. பணத்தை கேட்க போனால் நீ போய் வச்சுட்டா நீ போய் திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்குவானுங்க. எனக்கு பொட்டை பசங்க பாதி பேர் இருக்கிறானுங்க. சொம்மனா போய் பிடிச்சி தள்ளுறேன், அப்படி அமுக்கணும், கையில் பிடிச்சி விளக்கணும், 4 பேர் அடிக்க போவான், 2 பேர் விளக்கு போவான், அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க. உண்மை நிலவரம். அப்படி யாருக்குன்னா அடிக்கிறது பயமாக்குதா, முதல்ல 4-5 பேர் கையை கட்டி மூஞ்சில் துணியை போட்டு பிடிச்சி மூஞ்சி முகரெல்லாம் தெரியாத போட்டு பொழந்து எடுத்துட்டு அப்புறம் மூஞ்சி கைட்டி விட்டுட்டு ஐயோ யாரா அடிச்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பதறி போய் பார்க்கணும். அவன் வெளியே உம்மளை அந்த மாதிரி மூஞ்சி முகர் தெரியாது அடித்து பொழந்து எடுத்துடணும் அவனை நீங்கள். இதுதான் நம்மளோட சம்பவமாக இருக்கணும். ஏன்னா இவனுங்களாம் சும்மா திரும்பி போயிட்டு பண்ணதுக்குன்னா கோடிக்கணக்கு நாங்கள் வச்சு தின்னவா போகிறாங்க. செத்தா ஒரே ஒரு கொஞ்சம் தூரம் தான். இப்போ அவங்க அப்பா இப்போ வச்சாங்க எம்மாம் தூரம் எவ்வளோ தூரங்க இருக்க போகுது, 7-8 அடிக்கு முடிஞ்சு போச்சாங்க. இவங்க அப்பன் பேர்லேருந்து எத்தனை ஐடி போட்டுருப்பான் இவன். இவன் பொண்ணு பிள்ளைங்களாம் எத்தனை கோடி எவ்வளோ சொத்து வச்சுக்கிறான்ட்டு அந்த சைடு இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் கதறாங்க. நம்ம தனசேகர் மாதிரியே ஒரு பொண்ணு பிள்ளைக்கு இவன் சொந்த வீட்டை விட்டு 7-8 வீடு 5 எத்தனை இப்போ எனக்கு தெரிஞ்சாமே 4 வீடு வச்சுக்கிறான் அந்த வீட்டில். என் கண் நம்ம பொதுமக்களோட பணத்துலேருந்து வாங்கின பணம் அதை வைக்கிறதுக்கு கூட துப்பு இல்லாத அவனுக்கு மனம் இல்லாத இருக்கிறான் அப்படின்னா அவனை மாரி 1 நம்பர் லட்சா பசங்க உயிரோட இருந்தான்னா எல்லா கட்டியாக போனேன் நான். எல்லா மக்களையும் நடுத்தரில் வித்துட்டு கடனை கொடுத்துட்டு போடான்னு சொல்கிறோம். நம்ம கடன் இவன்லாம் உயிரோட இருந்தான்னா அதனால தான் 5-60 பேரை சேர்ந்து நம்ம வீடு பூந்து அவன்லாம் பொழந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவன்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டியது நம்ம. ஆனால் நம்ம வந்து அந்தமாரி செயலெலாம் செய்ய போகிறது கிடையாது. அவனுக்கு பெரிய சம்பவமாக காத்துக்கின்னு இருக்கும். பட் எல்லா நாளும் ரோட்லேயே காரும் வண்டியும் லாரியும் ஓடாது. எல்லா நாளும் தனசேகர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா எல்லா நாளும் ரோட்லேயே காரு வண்டிலாம் ஓடாது. 2வது எல்லா நாளுக்கும் நீ வீட்டில் பாதுகாப்பு போட முடியாது. அதே போல் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சம்பவத்துக்கு கண்டிப்பாக நீ வந்து இதில் ஒரு சமரசம் வந்து நீ வரல அப்படின்னா உம்மளை கடன் என் கடங்காரனுக்கு வந்து உனக்கு எந்த ரூபாயே நீ கடன் கொடுக்கல அப்படின்னா சம்பவம் எவ்வளோன்றது நம்ம காஞ்சிபுரத்துக்கே தெரிஞ்சாகணும். அது தமிழ்நாட்டுக்கே தெரியணும். அந்தளவுக்கு ஒரு சம்பவம் செஞ்சிடலாம். மக்கள் எல்லோரும் நீங்கள் போயிட்டு நல்லா இவனுங்களை பெரிய சம்பவமாக செஞ்சுட்டு எதனா ஒரு பதிவு எங்களுக்கு மெமரி அந்த சைட்லேருந்து ஒரு சம்பவமாக யாருன்னா ஒரு சொல்லட்டும்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் பெரிய சம்பவமாக எதுவும் தெரில. இவெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்ற ஒரு கேள்வி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். என்ன நம்ம வந்து ஒரு பொட்டத்தனமாக மாறிட்டுமே. நம்ம என்னோட ஆத்திரமும் ஆவேசமும் அப்படியே ஒரு 4 செவத்துக்குள்ளே அடங்கிச்சே மொத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தில் நம்ம அடங்கி இருந்துட்டோம். இவனுங்கெல்லாம் சட்டம் நம்மளை கட்டி போட்டுச்சு. இந்த பொறிக்கு பசங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறானுங்க. இருக்கட்டும், எம்மா நாளைக்கு வாழ்வான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். எம்மா நாள் ஒவ்வொருத்தனும் இப்போ பார்த்துட்டோம், அவங்க அப்பனை பார்த்துட்டோன்னே கண்ணு எதுலேயே பார்க்குறோம். அவங்க அப்பன்லாம் நமக்கு என்ன கிடக்குது, வாங்கி ஏமாற்றி கோடிக்கணக்கு சொத்து சேர்த்து அவன் ஆண்டு அனுபவிச்சுட்டு போய் சேர்ந்தான். அடுத்து இவன் நாயங்களையும் இவங்க அப்பன் இவன் பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறான் சொத்து. எவ்வளோ கேட்டுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கோடி 1-2 கிடையாது. கிட்டத்தட்ட சண்முகம் பேரில் 150 கோடிக்கு மேலே சொத்து இருக்குதுன்ற மாரி அவங்க சைடில் சொல்கிறாங்க. ஹரிதாஸ்ன்ற அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அண்ணன் பேர் அவங்க மாமன் பேர்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தன் பேர்லையும் பார்த்தா 50 கோடிக்கு மேலே சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாத இருக்கிறோம், ஒன்றுமே இல்லாத ஒரு ஆஃபீஸு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்கலாம் கிட்டத்தட்ட இவ்வளோ சொத்து இருக்குதுன்ற மாதிரி பக்காவாக பேக்கப் தேடிட்டானுங்க இவனுங்களாம். சௌரியன்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேஃபாக போய் பக்காவாக பேக்கப் தேடிக்கிட்டு என்னென்ன மாரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து மனைவியோட தாலி முதல் கொண்டு என் கைத்தில் 25 வருஷமாக போட்ட செயின் முதல் கொண்டு பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டு 25 வருஷத்துக்கு முன்னே வாங்கின செயினுக்கு முதல் கொண்டு எதுவுமே தேவையில்லைன்னு போட்டு அவசரப்பட்டு மொத்தமே நாங்கள் விற்று ஏகப்பட்ட கடன் கொடுத்துட்டோம். அவசரப்பட்டுன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ எனக்கு பிடிக்கல. வாழ்க்கை நம்ம ஏமாந்துட்டு பெருசா அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மொத்தமே விற்று கொடுத்துட்டு பிறகு நம்ம இன்னும் கொஞ்சம் பேருக்கு விட்டு வச்சுக்கிறோம். ஆனால் விற்று கொடுத்துட்டு பிறகு தான் சில பரதேசி நாய்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல புரியுது. என்னென்னா
எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பண்ணி நம்ம கட்சியில் இந்த இவ்வளோ வட்டிக்கு போக மிச்சம் த வாங்கிக்கணும் அது அவங்ககிட்ட வாயிலேருந்து வரவே இல்லை. ஏன்னா அதிக வட்டின்றதுக்கு நமக்கே புரியுது இல்லை, நம்மளே தான் ஆசைப்பட்டு அவ்வளோ தூரத்துக்கு போனோம், சரி இவ்வளோ தூரம் போயிடுச்சு கழிச்சு வாங்கிக்குவாங்க அப்படின்ற மாதிரி யாருக்குமே அந்த எண்ணம் வரல. நாமளும் இந்த பரதேசி கோலத்தில் இருந்தால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையிலேருந்து மீண்டு வெளியே வர முடியும். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சாகத்தானே போகிறோம், இந்த சொத்து பத்தில் நமக்கு எதுக்குன்ற மாதிரி 12 பிளாட் விற்றோம். 250 கிராம் எங்கள் மனைவி செயின்லேருந்து முதலுமே நாங்கள் 25 வருஷத்துக்கு முன்னே வாங்கின நகைக்கெல்லாம் விற்றோம், எல்லாத்தையும் விற்றோம். ஆனால் இவனுங்களாம் எல்லாமே இந்த விஷயத்தில் இந்த விஷயம் கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கோல்டு ஆக்சிஸ் பேங்க்கில் எதுவுமே இப்போ லாக்கரில் வச்சிட்டான் தனசேகரன்றவன். அதே போல் இவன் நகை அந்த சொத்துலாம் நல்லா ஒரு வக்கீல் நல்லா பக்காவாக வச்சு எதெல்லாம் அவங்க மனைவி பேரில் லோன் போட்டு வைக்கணுமோ பக்காவாக பிளான் பண்ணி அந்த சொத்துலாம் அவங்க பேக்கப் பண்ணிட்டான். அந்த மாதிரிலாம் ஒரு திருட்டு எண்ணத்தோடு நம்ம இல்லையே, நம்ம ஒரு நேர்மையாக இருந்துக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகி போச்சு. ஏன்னா நமக்கு ஒரு 3 பசங்க இருக்குது, நமக்கு எதுவுமே வீடு கடனில் விட்டான், நம்ம காரில் கடனில் விட்டான், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கும் எல்லாம் சம்பாதிச்சு கட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாமே கடனில் விட்டதுனால நாங்கள் அப்படியே ரொம்ப இந்த சீட்டுக்காரெலாம் நாங்கள் நம்பி பணத்தை கொடுத்தாங்களா அவங்களுக்கு எந்த பதில் சொல்ல முடியலன்றதுனால இது எல்லாமே நாங்கள் எது ஒன்றாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், யாருக்கும் கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வட்டிக்கு வாங்கினோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் என்கிட்ட ஒருத்தர் கொடுத்தாங்க, 2 லட்சம் வட்டியாக வாங்கிட்டான். ஆனால் அவங்க வந்து 2 லட்ச ரூபாய்க்கு இப்போ வந்து முழுசாக வந்து நின்று என் பணத்தை வந்து கேட்டு மாதம் இப்போ 8000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்து அந்தமாரி ஒரு நரக வேதனையில் நாங்கள் மாட்டிக்கிறோம். அதனால தான் அந்த தனசேகரன்ற தேவடியாப்பா அவனை நம்ம என்னைக்கு பார்த்தாலும் அவனை சங்க அறுத்து போட்டணும்னு நினைக்கிறோம். ஏன்னா 2 லட்சம் வட்டியே கொடுத்துட்டோம், மேற்கொண்டு 2 லட்ச ரூபாய் நம்ம இப்போ அசலுக்காக மாதம் 8000 ரூபாய் கொடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 15 மாதமாக கொடுத்துட்டோம், இன்னும் 20 மாதம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ கொடுமை பற்றி. ஆனால் அந்த மனசு வரல பாருங்கள், வட்டியை 2 லட்சம் வாங்கிட்டுமே மேற்கொண்டு நம்ம இப்போது 2 லட்ச ரூபா அசல் அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அந்த கொடுமை தான் நம்ம இந்தமாரி மாட்ட விட்டோம். அவங்களெலாம் நினைக்கும் போது எங்கள் மனசுலாம் வேதனையாக இருக்குது. ஒரு கொஞ்சம் கூட அந்த மனசு ஏங்க இவ்வளோ 2 லட்சம் கொடுத்துட்டுக்கிறீங்க, எவ்வளோ உங்களால் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிறீங்க, எங்கள் வேணாங்க இவ்வளோ தோத்துட்டு இருக்கும்போதுன்ற ஒரு எண்ணம் வரல பாருங்கள். அப்போ மிருக இனத்தை விட அவன் பசி எடுத்துச்சுன்னா அந்த மிருகம் ஒரு மிருகத்தை கொண்டுட்டு தின்னுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் ஒருத்தா மனுஷங்கிறான் பார்த்தியா, என்னன்னா சாப்பிட அவங்க அம்மாவில் எனக்கு என்னடா என் மயிர் வந்தது புறம்போக்கு தேவடியாப்பா நீ தாடா எதுவுமே சேர்த்த அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இல்லை அப்படி தானே நம்ம தனசேகரன் கேட்டாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம உலகம் இந்த மாதிரி இருக்குது. அதனால் பணத்தை நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடன் செத்தா கூட ஒரு இறப்பு கூட நம்மளோட சம்பவமாக இருக்கணும், கடன் பட்டு இறந்ததாக சம்பவமே இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு உலகன்றது கடன் அவங்ககிட்ட வாங்கவும் கூடாது, கடனை நீங்கள் கொடுக்கவும் கூடாதுன்றது என்னோட இறுதியான இது மிகப்பெரிய வாதமாக இருக்கிறவங்களுக்கு. கடன் வாங்குறவங்க எல்லாமே நேர்மையாக சொல்லி தான் வாங்கணுங்க. ஆனால் ஒரு கால் அதாவது ஒருத்தர் வந்து நேற்று ஒரு பெரியவர் வந்து என்னை வந்து 1 லட்ச ரூபாய் தரணுங்க, அவர் வந்து மாதம் 5000 ரூபாய் வட்டி கொடுத்துருக்குறேன், ஒரு 4 மாதம் தான் வட்டி கொடுத்தேன். அந்த திருட்டு தேவடியாப்பா தனசேகர்கிட்ட வந்து 5000 ரூபாய் கொடுத்துக்கின்னு வந்தோம். ஒரு ஹேண்டிகேப்பாக இருப்பார், அவர் வந்து என்ன பண்ணிட்டு என் கடையாண்டு வந்து உட்காந்து இப்போ 2 மாதம் ஒரு 2 வருஷமாக எதுவுமே பண்ண இல்லையா, பணத்தை எதுவும் கொடுக்கல, 1 லட்சம் இப்போ அவருக்கு தரணும்னு வச்சுக்கலாம். அவர் வந்து உட்காந்து எனக்கு பணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுப்பா, என்னால் இதுக்கப்புறம் தான் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னார். நான் அவருக்கு தெளிவாக சொன்னேன், ஐயா நான் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து அனுப்புகிறேன், நீ வந்து 10,000 ரூபாய்க்கே உன்னால் செத்தட்டி கொடுக்க முடியாது ஒரு நபர், ஒரு கயிறு விற்று ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அவர் கயிறுனா தாலி கயிறு விற்று ஒரு 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு நபர் நீ, நான் உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபாய் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இந்தாப்பா 5 லட்ச ரூபாய் எதுவுமே பேங்க்கில் கட்டு, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு கொடுத்து அனுப்புகிறேன், பொறுப்பாக நீ எதுவுமே ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நீ உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ போகிற வழியிலேயே உன்னை வந்து ஒருத்தர் திருடன் வந்து உங்கள்கிட்ட அந்த 5 லட்சம் திருடிக்கின்னு போயிட்டான், உன் பையில் கொடுத்தானுச்சு பணத்தை நீ திருடிக்கின்னு போயிட்டான் அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாவை நான் உங்கள்கிட்ட வந்து நான் திருப்பி திருடின்னு போயிட்டு பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீ என்னப்பா அவங்க என்கிட்ட சொல்லுவேன்னு கேட்டேன், 5 லட்சம் திருடின்னு போயிட்டான்ப்பா, வழிபறி பண்ணிட்டு போயிட்டான். அதுபோல் தான்ப்பா நானும் வந்து என் சக்திக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு தான் தாங்க முடியும். ஆனால் நான் 5.5 கோடி எடுத்து போய் தனசேகரன்ற தாமலா தெரிவிச்சு வந்து தனசேகரன்ற ஒரு தேவடியா பிள்ளைக்கிட்ட நான் எதுவுமே என்கிட்ட இருந்து திருடிக்கின்னு போயிட்டான், பொய்யான வார்த்தைகள் தகவல் சொல்லி என்கிட்ட திருடிக்கின்னு போயிட்டான், நான் பொறுப்பாக இருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட திருடிக்கின்னு போயிட்டான், அவன் சொல்லாத கொள்ளாத பொறுப்பு இருக்குன்னு சொல்லி என்கிட்ட திருடிக்கின்னு போனான் பொட்டை பையன். அவன் என்கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, அவன் திருடிக்கின்னு போன பணத்தை நான் இப்போ இவங்ககிட்ட கொடுறான்னு சொல்லி கேட்குறேன்னா நீ இந்த ஜென்மத்தில் நான் கொடுப்பேனான்றது எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ நீ 5 லட்சத்துக்கு உனக்கு இந்த ஜென்மத்தில் கொடுப்பியா நீ அப்படின்னு நான் கேட்டேன். கொடுக்கவே முடியாது உன்னால். ஆனால் 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு உண்டானவன்னா உனக்கு இருக்கும். ஆனால் நீ அதுக்குள்ளே செத்துருவே, 1 லட்சம் கொடுக்கறதுக்குள்ளே நீ செத்துருவே. அவரோட வயசு முடிஞ்சு போச்சு, என்ன 5 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ இறைவன் எத்தனை வருஷம் கொடுக்குறானோ 5 வருஷம் தான் கொடுப்பாரு அவர்.
ஒரு 500,000 கொடுக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான் அவரோட சக்தி. 500,000 ரூபாவே அவர் கிட்டத்தட்ட 25 ரூபா ஒரு தாள் சரடு கயிறு விற்று எனக்கு எடுத்துன்னு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு நீ உன்னால் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியாது. அந்த நிலைமை தான்ப்பா எனக்கும் இருக்குது. அதை புரிஞ்சு கேட்டுக்க. நீ 5 ரூபா வட்டி குத்த, நானும் அவங்ககிட்ட 7 ரூபாய் வட்டி குத்தோம். அந்த ஆசைப்பட்டு நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். ஆனால் அந்த தேவடியா அம்மாவை மாதிரி 4-5 வீடு சேர்த்து வச்சுக்கின்னு நம்ம சொத்து சேர்த்து வச்சுக்கின்னு இருந்தால் பரவாயில்ல. நீ கொடுத்த துட்டுக்கு நான் சொத்துக்கு சேர்த்து வச்சுருந்தேன்னா இதை விற்று கொடுறா, நீ உரிமையோடு கேட்டு நீ கொடுத்துட்டு போயினே இருப்பேன். என்கிட்ட வேறு பணம் எதுவும் கிடையாது, நான் சம்பாரித்து கொடுக்கணும் அப்படின்லாம் ஷேர் மார்க்கெட்னு இப்போ கற்று வச்சுக்கிறது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்கிட்ட பணம் இப்போ அசல் இல்லை. அசல் அதை எதுவுமே போட்டு அதில் இன்க்ரீஸ் பண்ணி தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. பணம் என்கிட்ட மறுபடியும் 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்து அதில் எதுவுமே போடலான்னு பார்த்தா இங்கே இருக்கிறவங்க என்னை சம்பாதிக்க விட முடியல, விட மாட்டேன்னா. எனக்கும் குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதனால் நீ எதை வேணாலும் பண்ணிக்க, பணம் வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட தேடி வரும். இன்றைக்கின்னு சொல்லிலாம் என்கிட்ட பணம் கேட்டுன்னு வராத. பணம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் வரும். நீ இன்றைக்கின்னு சொல்லு, இந்த மாதத்தில் கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி டேட்டு சொல்லுன்னா சம்பாதிச்சா தான் கொடுக்க முடியும். நான் சம்பாதிச்சு உனக்கு ஒரு 2 ஐட்டமாக கொடுக்கணும் ஒரு ஐடியாவில் இருக்கிற 50,000 அது ஒரு நறுக்குன்னு ஒரு நல்ல 2 கல்யாணம் வந்ததுன்னா நெருக்குன்னு சம்பாதிச்சு நான் கொடுத்துடலான்னு இருக்கிறேன். நீ சும்மா என்னை கேட்டுக்கின்னு வந்து அது தள்ளி போகிற மாதிரி ஆக போது, நீ கம்முன்னு அமைதியாக ஏந்தி கிளம்புப்பா அப்படின்னு. எப்படி ஏமாற்றி நீ என்னை இனிமேல் என்கிட்ட கேட்ட பிறகு தரேன்னு சொல்லிட்டு தானே வாங்கி வந்த அப்படின்னு. ஏன்பா நீயே தான் அவன் தனசேகர் கடையாண்டு வந்து சண்டை போட்டோம், மாணவரே சண்டை போட்டு திட்டி அவங்க கடையாண்டு போய் பணம் கேட்க தான் போனோம். அந்த தேவடைய பையன் தான் சண்டை போட்ட மாதிரி நம்மளை பிரச்சனை பண்ணி வெளி தள்ளி ஒரு வழி பண்ணிட்டான் நம்மளை. குலாபி டேஸில் தனசேகரன்ற வடக்கு தேச கோயில் பக்கத்தில் குலாபி டேஸ் கடை வச்சுக்கிற ஒரு பொறி பையன் காஞ்சிபுரத்தில் இந்த சம்பவம் செஞ்சு எல்லாம் கண்ணு எடுத்துட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட அந்த பணமும் இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணி உனக்கு பணம் கொடுக்க முடியும்? என்னால் பணம் வந்தால் கொடுக்குறோம், இல்லைன்னா நம்ம கட்டியோட கைலாசம் போகிற சூழ்நிலை வந்தாலும் போயிடுவோம். பணத்தை கேட்டுக்குன்னு கண்டிப்பாக நீ வீட்டுக்கு வந்து கேளு, அதெல்லாம் முறை இருக்குது. ஆனால் இப்போ கூட அப்போ கூடன்னு சொல்லாது. என்கிட்ட பணம் வந்துன்னா நான் உங்கள் வீடு தேடி வர ஆள், அதனால் நீ எதுவும் என்ன கேட்டுக்காத. அந்த தேவடி அம்மா மாதிரி இப்போ மறைச்சி வச்சுக்கணும், ஏமாற்றி வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னோட சுபாவம் அந்த மாரி எத்தனையோ பேர் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட இவனுக்கு கொடுக்காத விட்டுட்டுனேன்னு தான் நானும் இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனையோ பேர் கொடுக்க வேண்டியது சம்பவங்கள்லாம் இருக்குது, உனக்கு மட்டும் கொடுக்காது விட்டுனே ரொம்ப ஃபீலிங்கில் தான் இருக்கிறேன். சின்ன சின்ன கடன்லாம் எதனா சம்பாதிச்சு கொடுத்துருவேன், அதனால் தைரியமாக நீ இப்போ நான் கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அவர்கிட்ட. அந்த மாதிரி நம்மளோட லைஃப் போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் சண்முகன்றவங்க இந்த ஏஜென்ட்லாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம அவனுக்கு பெரிய பெரிய ஆளுகளை பிடிச்சி நல்லா வெளுத்து வாங்கினீங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அது யாருன்னா பார்த்து பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சம்பவத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நன்றி, வணக்கங்க.